விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 25 நாட்களுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். இன்னும் ஒரு 20 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த மக்காசோளம்னு ஆரம்பிச்சிருவாங்க. 20-30 நாட்களில். ஸோ அதனால் அதுக்கான அடி உரங்கள்லாம் என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பேச ஆரம்பிச்சிருக்கேன். மக்காசோளத்தை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அது ஒரு தனி ப்ளேலிஸ்ட்டாகவே இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்திங்கன்னா என் வயலில் நான் யூஸ் பண்ண உரம், என்ன விதை, என்னென்னலாம் செக் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே அதில் இருக்கும். ஒரு 13-14 வீடியோஸ் இருக்கும். ஓகேங்களா? அதை பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அடி உரங்கள் பயன்படுத்தலாம், எப்பப்போ உரம் போடணும், என்னென்ன உரங்கள் போடணும், அதை பார்த்திங்கன்னா ட்ரிப்பில் ஓடுறவங்க என்ன உரம் பயன்படுத்தலாம், கையில் போடுறவங்க என்ன மாதிரியான உரங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி கிராமத்தான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் இதுக்கு மேலே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில காரணங்கள்னால வீடியோ போட முடியல. இதுக்கு மேலே நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக எதிர்பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடி உரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்காசோளத்துக்கு அடி உரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நான் எப்பயுமே பயன்படுத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா வேல் நியூட்ரியன் அப்படின்னு சொல்லி வேல்முருகன் ஃபெர்டிலைசர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு உரம் வந்து பார்த்திங்கன்னா 6 மூட்டை அதை நான் பயன்படுத்தும். அதில் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய சத்துக்கள் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் அந்த ஒரு காம்பினேஷன் அதில் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது எல்லாம் அதில் இருக்கும். ஸோ அது எல்லா வயல்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பற்றாக்குறை இருக்கும். அதனால் அதை வந்து அதிகமாக நான் பயன்படுத்துவேன் எனது வயலில் வந்து பார்த்திங்கன்னா. அது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வயல் வந்து பார்த்திங்கன்னா 2.5 2.5 ஏக்கர். நான் சொல்கிற கணக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2.5 2.5 ஏக்கரில் இருக்கக்கூடிய வயல்களுக்கு போட வேண்டிய உரங்கள். ஓகேவா? வேல் நியூட்ரியன் அந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா 6 மூட்டை என் வயலுக்கு பயன்படுத்துவேன். 20க்கு 20 எதாவது ஃபேக்டாம்பஸ் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 3 மூட்டை. போன வருடம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 16 பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம் அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இந்த 16 வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 16 பயன்படுத்த மாட்டேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கு 2 மூட்டை பயன்படுத்திக்க. அந்த புழு இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 2-3 மூட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கு பயன்படுத்திக்கலாம். சூப்பர் பாஸ்பேட், சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து பார்த்திங்கன்னா 4 மூட்டை போடும். ஏன்னா மண் வந்து பார்த்திங்கன்னா பளபளப்பு கூடும், வேர் வந்து சீக்கிரம் இறங்கிக்கும். இந்த சாயறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. வேர் நல்லா ஆழ இறங்கிடுச்சு அப்படின்னா எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா சோளத்தட்டைகள் சாயாது. இந்த எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வேல் நியூட்ரியன் இல்லை, வேறு என்ன உரங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். சப்போஸ் உங்கள் ஏரியாவில் வேல் நியூட்ரியன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி போட்டுக்குங்க. ஏன்னா டிஏபி வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக எடுத்து கொடுக்கும். அது கொடுக்கறதுக்கு எப்படியும் ஒரு மாதமாவது ஆகும் பயிர்களுக்கு கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் டிஏபி பயன்படுத்திக்கிறது பிரச்சனை இல்லை. டிஏபி 20க்கு 20 வேப்ப முன்னாக்கு சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து பார்த்திங்கன்னா அடி உரமாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நான் போடுறது வேல் நியூட்ரியன் போடுவேன், எங்கள்கிட்ட இருக்குது, அதனால் நான் போட்டுக்கிட்டு இருப்பேன். அது ஓகேவா? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அடி உரமாக போட்டு நம்ம வந்து உழவு பண்ணிடுறது. உழவு முறைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 கலப்பை விட்டு உழவு பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி கலப்பை விட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் பயன்படுத்துங்க. எங்களை கடைசியாக ரொட்டேட்டர் போடுறதுக்கு முன்னாடி உரத்தை போட்டு ரொட்டேட்டர் போட்டு ஓட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த 5 கலப்பை சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஏதோ ஒரு 2-3 அடிக்கு கீழே இறங்குற அளவுக்கு ஏதோ ஒரு கலப்பை பேர் சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த கலப்பை முயற்சி பண்ணுங்கள். அந்த கலப்பை முயற்சி பண்ணுறது பிரச்சனை கிடையாது. மழை பெஞ்சுது அப்படின்னா தண்ணி சீக்கிரம் இழுத்துக்கும் கீழே, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொரு பிரச்சனை என்ன சொல்லி பார்த்திங்கன்னா, மண் ரொம்ப பொலன்னு வருது, நம்மளால் மழை பெஞ்சு நம்ம சோளம் ஊன்றோம் அப்படின்னா ஊனவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா புழு கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மண் அப்படியே டோட்டலாக திருப்பி போட்டுருது அது. ஓகேவா? முதல் உரம் செடிகளுக்கு என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா முதல் உரம் கையில் தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அதுக்கு ஈக்குவலான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? கையில் நான் எப்பயுமே எங்களுக்கு ட்ரிப்பு இருக்குது, எப்பயுமே நான் முதல் உரம் கை உரம் தான் போடுவேன். முதல் உரம் கை உரம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா யூரியா 4 மூட்டை போடுவேன். 20க்கு 20 ஃபேக்டாம்பஸ் இல்லை ஸ்பிக் 2 மூட்டை போடுவேன். டிஏபி 2 மூட்டை, வேல் நியூட்ரியன் 2 மூட்டை. ஓகேங்களா? 4 8 மொத்தமாக 10 மூட்டை. 2.5 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மூட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் உரம் போடுவேன். இது எல்லாம் ஒன்று. இப்போ நீங்கள் சப்போஸ் இல்லை என்னால் கையிலேயே போட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிஎன் ஆல்-19 வந்து கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைனா சிஎன்ஏ கூட வந்து பார்த்திங்கன்னா யூரியா கூட கலந்து நீங்கள் கொடுக்கலாம். சிஎன் ஆல்-19 சிஎன்னையும் யூரியாவும் நீங்கள் கலந்து கொடுக்குறப்ப ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-22 நாட்களில் நீங்கள் பயிர்களுக்கு கொடுக்கணும். அதற்கப்புறம் 2வது உரம் அதாவது பார்த்திங்கன்னா 40-45 நாட்களில் என்ன உரம் போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கையில் போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மூட்டை 20க்கு 20 2 மூட்டை யூரியா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கையில் போடுறவங்க.
நீங்கள் ட்ரிப்பு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஆல்-19 ஒரு மூட்டை, யூரியா ஒரு மூட்டை, சிஎன் ஒரு மூட்டை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி நீங்கள் வயல்களுக்கு கொட்டலாம். இந்த சிஎன் அது யூரியா வந்து எதுக்கு சிஎன் கூட கலக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அண்டு சீக்கிரம் கரைஞ்சி அப்சர்வேஷன் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதனால தான் அதை வந்து நான் கொடுக்க சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 70வது நாள், ஓகேங்களா, கடைசி உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து இதை கடைசி உரமாக போட மாட்டேன், இதுக்கப்புறம் இன்னொரு உரம் போடுவேன். 70வது நாள் வந்து பார்த்திங்கன்னா 4 மூட்டை பொட்டாசு, 4 மூட்டை சல்பேட் போடுவோம் நான். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா யூரியா போடுவாங்க. யூரியா போடுறதுனால கடைசி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வச்சு கருது வர டைமில் இதெல்லாம் போடுறதுனால புழு வந்து பார்த்திங்கன்னா கருதுக்கு வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அதை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சல்பேட்டையும் நான் கலந்து போட்டுருவேன். விலை அதிகமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, அதை கலந்து போட்டுருவேன். 4 மூட்டை பொட்டாசு, 4 மூட்டை சல்பேட் கலந்து நான் வயல்களுக்கு செடிகளுக்கு போட்டுருவேன். ட்ரிப்பில் வைக்கிறவங்களும் அப்படியே வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொட்டாஸ் ஒயிட் பொட்டாஸ் இருக்குது, அதை வாங்கிக்கலாம். சல்பேட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பில் கரையும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை யூஸ் பண்ணிக்குவேன். இந்த சல்பேட்டில் எந்த கம்பெனி அப்படின்லாம் கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட் சல்பேட் இப்போ மேக்ஸிமம் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் நான் குஜராத் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதேமாதிரியே பொட்டாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஐபிஎல்லில் தான் ஒயிட் பொட்டாஸ், அதை தவிர்த்து வேறு எதுலேயும் நான் கேள்விப்படலை. ஒயிட் பொட்டாஸ் ஐபிஎல்லில் தான் இருக்குது. அதே கையில் போடுறது அப்படின்னா மொசைக்கு இருக்குது, இஃப்கோவில் இருக்குது, ஃபேக்ட்லேயே பொட்டாஸ் இருக்குது. ஸோ அதில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி உரம், இது வந்து பார்த்திங்கன்னா யாரும் மேக்ஸிமம் வைக்கிறது இல்லை. நாங்கள் எங்கள் ஏரியாவில் ஒரு சிலர் நாங்கள் இந்த முறையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இந்த கடைசி உரமாக பார்த்திங்கன்னா 90வது நாள் வந்து வைப்போம். 85 இல்லை 90வது நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உரம் வைப்போம். கையில் வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூரியா 3 மூட்டை, பொட்டாஸ் 2 மூட்டையை போட்டு வச்சு விட்ருவாங்க. அப்படி பொட்டாஸ் காசு அதிகமாக இருக்குது, நம்மளால் அந்த டைமில் அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா யூரியா மட்டும் வச்சு விடுவாங்க கடைசி டைமில். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் ஏறிக்கிட்டு இருக்கும் கருதுக்கு, அந்த டைமில் வைப்பாங்க. அந்த டைமில் வைக்கும் போது ஏன்டா இப்போ புழு வராதான்னு கேட்கலாம். அது பால் ஏறிட்டு இருக்க டைமில் வைக்கிறப்ப கருது கொஞ்சம் பெருசாக வரும், அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ புழு வந்து அந்த சோளத்தை திங்கலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே சோளம் வந்து பார்த்திங்கன்னா முத்திடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பெரிய டேமேஜ் கொடுக்காது. இதுவே ட்ரிப்பில் விட்றவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 13-45 அப்படின்னு பொட்டாஸ் காம்பினேஷன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, எல்லா கம்பெனிஸ்லேயுமே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ பேக்கிங் ட்ரிப்பு வாட்டர் சால்யூபிளில் தான் வரும். அதையும் யூரியா 2 மூட்டையும் வந்து விட்டோம் அப்படின்னா பக்காவான ரிசல்ட் இருக்கும். இந்த 13-45 பார்த்திங்கன்னா பியூர்டு பொட்டாஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டுன்னு அதிகமாக தான் வரும். அதாவது இதில் சொல்கிறேன் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயோ கேட்டோ இதுனோ அப்படிலாம் சொல்ல கிடையாது. நான் என் வயலுக்கு பயன்படுத்தின உரங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சந்தேகம் இருந்தால் என்னோடய அந்த மக்காசோளம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் அதில் போட்டிருப்பேன் என் வயலுக்கு நான் என்னென்ன உரங்கள் பயன்படுத்தினேன், எவ்வளோ பயன்படுத்தினேன், அறுவடை அப்போ என்னென்னலாம் பண்ணேன்னா, ஒவ்வொரு மக்காசோளமும் எவ்வளோ ஈல்டு வந்துச்சு, போன வருஷம் என்னென்னலாம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பேக்கடு டீட்டெயில்டாக போட்டிருப்பேன். சந்தேகம் இருக்கவங்க போய் பார்த்துங்க. என்னென்ன மருந்தடித்தேன், வரவு செலவு கணக்கு முதல் கொண்டு அதில் இருக்கும், பார்த்துக்குங்க. மேலும் இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். எந்தளவுக்கு சீக்கிரம் என்னால் அதை பற்றின வீடியோஸ் போட முடியுதோ அந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நீங்கள் கேட்கக்கூடிய வீடியோஸ் அவுட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்க முடியும். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.